Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம அவல் வச்சு கேசரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி, ரொம்ப வித்தியாசமான ரெசிபியும் கூட, அதே நேரத்துல இன்ஸ்டன்ட்டான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வீட்டில் காய்ச்சின நெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட் ரெசிபீஸுக்கு வீட்டில் பண்ண நெய்யே சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வீட்லேயே நெய் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டைப் ஆஃப் அவல்னாலும் சேர்த்துக்கலாம். வெள்ளை அவல், ப்ரௌன் அவல், ரெட் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 1 மினிட் போல் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அவல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அவல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பால் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1 மினிட் போல் ஆகும் இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு. இப்போ ஒரு 1 மினிட்ல பால் நல்லா ட்ரை ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு சுகர் கூட சேர்த்துக்கலாம். பட் எப்போவுமே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கும் போது அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க நாட்டு சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி அகெயின் கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சி ஆகும். அதனால ஒன்றும் இல்லை, நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, திரும்பி திக்காயிரும். இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. நல்லா திக்கான ப்ராப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஹெல்தியான அவல் கேசரி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த அவல் கேசரி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.